ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்டெக் அகாடமி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனரி சர்ச் ட்ரீ ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அல்காரிதம். ஸோ இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அல்காரிதம் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸோ நிறையா ட்ரீஸ் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ மார்க் ஸ்கோரிங் டாபிக் தான் இந்த பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் we have only 2 rules. ஸோ அந்த 2 rules நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டல் ஃபார்மிங் ஆஃப் ட்ரீ வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ட்ரீ அப்படின்னா என்னென்னா, விசிட்டிங் ஈச் அண்ட் ஃபார்மிங் அ ட்ரீன்றது விசிட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ், ஒவ்வொரு நோடையும் விசிட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதான் வந்து ஒரு ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதில் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றது we are going to compare it is a large number of large வேல்யூவாக இருக்கா ஸ்மால் வேல்யூவாக இருக்கா அப்படின்றத கம்பேரிசன் அப்படி தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ நார்மலாக பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஸ்மாலர் வேல்யூ அண்ட் லார்ஜர் வேல்யூன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ட்ரீக்கு ஒரு ரூட் நோட் இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் நோட் இருக்கும், விச் இஸ் அ ரூட் நோட். அந்த ரூட் நோடை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி மித்த நோட்ஸ் எல்லாமே ஸ்மாலஸ்டா லார்ஜஸ்டா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருந்தால் we have to put the node in left side. இதுவே ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நம்ம ரைட் சைட் போடணும். ஸோ எதுக்கு ஸ்மாலஸ்ட் எதுக்கு லார்ஜஸ்ட் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் நோடாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் நோட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 இஸ் த ரூட் நோட். அந்த 30க்கு நம்ம கொடுக்குற அடுத்த வேல்யூ 30யை விட லார்ஜராக இருந்ததுன்னா ரைட் சைட் போடணும், 30யை விட ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட் போடணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரூல் இன் பைனரி சர்ச் ட்ரீ. So it is very easy and also mark scoring. So let us directly go to the problem. See, okay, so this is the example. So எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, insert the numbers and form a binary search tree அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. that is 50, 30, 70, 20, 40, 60 and 80. ஓகே, ஸோ இதில் எப்போவுமே ஸ்டார்டிங் வேல்யூ தான் நம்ம ரூட் நோடாக நம்ம எடுக்கிறோம். Okay, so we are considering it as a root node. So step 1, we have to insert 50. So now first 50 insert பண்ணிட்டேன். So this 50 is the starting node, that is root node. Okay, next கொடுத்துருக்க வேல்யூ என்னது 30. இப்போது இந்த 50யோட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30யை நான் கம்பேர் பண்ணணும். ஸோ we are going to compare it with 50. ஸோ 50யை விட 30 அப்படின்றது it is lesser. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஸ்ஸர்னா நம்ம லெஃப்ட் சைட் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐம் புட்டிங் திஸ் 30 அப்படின்றனோட நான் 50க்கு லெஃப்ட் சைட் நான் போட்டிருக்கேன். ஓகே, தென் 70. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 இஸ் 70. ஸோ ஐம் கோயிங் டு இன்சர்ட் 70 இன் தட் ட்ரீ. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு 50 தான் ரூட் நோட், 50யோட நான் கம்பேர் பண்ணுறேன். 50யோட நான் கம்பேர் பண்ணும்போது இந்த 70 அப்படின்ற நம்பர் இஸ் கிரேட்டர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைட் சைட் அந்த நம்பரை நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து 20. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோடோட கம்பேர் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக நான் போட்டுட்டேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல எக்ஸஸ் நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து எக்ஸஸ் நோட் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நான் 50யோட கம்பேர் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு வந்தது ரைட் சைடு வந்தது அப்படின்னா நான் 30 and 70யோட அகைன் கம்பேர் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see the example here. ஸோ 20 இருக்குது. இப்போ நான் 20யை ஃபஸ்ட்டு 50யோட கம்பேர் பண்ணணும், as 50 is the starting node, that is root node. அப்போ நான் 20யோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா 20 is less than 50. ஸோ அதனால் இது என்ன ஆகும், லெஃப்ட் சைடு வந்துடும். இப்போ இந்த 20 அப்படின்றது இந்த 30க்கு பக்கத்தில் இருக்குது. இப்போது அகெயின் 30யோட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 20யை கம்பேர் பண்ணணும். ஸோ when I'm comparing 20 with 30, 20 is less than 30. ஸோ அந்த 30க்கு லெஃப்ட் சைடாக நான் என்ன பண்ணணும், நான் கம்பேர் பண்ணனோட நான் இங்கே இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஸ்டெப்புக்கும் பண்ணணும். ஓகே, and again பாருங்கள் 40. So see, so I'm comparing 40 with 50. 40 is lesser. So I'm putting it in left side. ஸோ இந்த 40 அப்படின்றது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், 30 பக்கத்தில் இருக்கும். இந்த 30யோட நான் அகெயின் 40யை கம்பேர் பண்ணுவேன். 40 இஸ் கிரேட்டர். ஸோ இப்போ 30க்கு ரைட் சைடில் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த 40யை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் அகெயின் அடுத்து ஃபைனலாக 60 இருக்குது. ஸோ 60யை நான் என்ன பண்ணியிருக்கேன், 50யோட கம்பேர் பண்ணணும். ஸோ 60 இஸ் கிரேட்டர். ஸோ ஐம் மூவிங் இட் டு ரைட் சைட். ரைட் சைடில் 70யோட அகெயின் கம்பேர் பண்ணணும். ஸோ ஐம் கம்பேரிங் இட் வித் 70, 60 இஸ் லெஸ்ஸர். ஸோ அதனால் இதை என்ன பண்ணிவிட்டு புஷ் டு லெஃப்ட் சைட் ஆஃப் 70 as it is lesser value. ஓகே, அதே மாதிரி அடுத்து 80. இப்போது 80யை கம்பேர் பண்ணணும். ஸோ 80யை பாருங்கள், 50யோட கம்பேர் பண்ணும்போது 80 is the greatest number. ஸோ ஐம் புட்டிங் இட் இன் த ரைட் சைட். ஸோ when I compare with 70,
ஸோ 80 is greater than 70, so I'm putting it in right side. Again right side வரும், அப்போ 80 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ this is the final BS tree, binary search tree for this values that they gave. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரூட் நோட் நம்ம எப்போவுமே நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ரூட் நோடாக எடுத்துக்கணும். அந்த ரூட் நோடை வச்சு தான் நெக்ஸ்ட் நோட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இட் இஸ் லெஸ்ஸரா ஸ்மாலரா அப்படின்றத பார்த்து we have to substitute in right side and left side. I hope you all understand. Thank you.